கிறிஸ்தவர்களாகிய நம்ம விசேஷமா அபிஷேகத்தை பெற்று ஆவிக்குரியவர்களாகிய நம்முடைய உதடுகள் அல்லேலூயா ரொம்ப பவர்ஃபுல்லானது. அல்லேலூயா. இந்த வேத வசனம் முழுவதும் பாருங்க, வார்த்தை மாம்சமாகும். உணர்ச்சி வசப்பட்டோ சும்மா எமோஷனலாகவோ நம்ம எதையாகிலும் பேசக்கூடாது. அப்படி ரொம்ப கோபமா இருக்கோம்னா, இல்லை ரொம்ப வருத்தத்தில் இருக்கணும்னா, ரொம்ப துக்கத்தில் இருக்கணும், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கணும்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட் விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய எமோஷனலா ரொம்ப ஃப்ரெஜைலா வீக்கா நம்ம எப்போ இருக்கிறோமோ அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு ஞானமான விஷயம் என்னன்னா, உதடுகளை அமைதியா இருந்துடணும். நம்ம அமைதியா இருந்தா, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அமைதியா இருந்தா மூடனை கூட ஞானின்னு சொல்லுவாங்களா. அந்த எமோஷனலா ரொம்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது அமைதியா இருக்கணும். தேவ சமூகத்துல கர்த்தருடைய பாதத்துல போய் உங்க மனதை நீங்க ஊற்றலாம். உங்க புலம்பல்களை அண்ணால் எப்படி தேவ சமூகத்துக்கு போய் தன் வருத்தங்களை சொன்னாலோ அப்படி நீங்க சொல்லலாம். ஆனா மனிதர்களுக்கு முன்பாக அப்படியே அமைதியா சத்தமிடாத ஆட்டை போல இயேசு கிறிஸ்து இருந்தார். அவருக்கு பேச தெரியாதா? அவர் ஒரு வார்த்தை சொன்னா மிகாவேல் இறங்கி வந்து அவருக்காக யுத்தம் பண்ண முடியும். ஆனா ஆண்டவர் அமைதியா இருந்தார். அவருடைய அமைதி தான் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு அவருக்கு உதவியாக இருந்தது. ஹல்லேலூயா.